Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah nahmadahu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la syarika lah. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனினுடைய மார்க்க செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் அதை புரிந்து கொண்டு அதன்படி செயலாற்றுவதற்காகவும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்தம் செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கே என்ன பெயரிடப்பட்டிருக்கு அப்படின்னா, தர்பியா நிகழ்ச்சி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. தர்பியா அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லொழுக்க பயிற்சி வகுப்பு. நாம் நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு ஒழுக்க நெறி மிக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த ஒழுக்கத்தின்படி நம்முடைய வாழ்நாளில் எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களை நாம் எவ்வாறு நம்முடைய நடைமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாக இந்த ஒரு வகுப்பு அமைந்திருக்கு. இப்படிப்பட்ட வகுப்பில் எனக்கு உங்களுக்கு மத்தியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை கூடம் என்கின்ற திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு தலைப்பையே என்னுடைய உரைக்கும் தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, இந்த உலகத்தில் இறைவன் நம்மை எதற்காக படைத்திருக்கிறான், இந்த உலகத்துல நமக்கு வாழ்க்கை எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற திருமறை குர்ஆனில் இறைவன் பேசும் பொழுது, அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, மனிதர்களே உங்களுக்கு நாம் இந்த மரணத்தையும் வாழ்வையும் தந்திருப்பது எதற்காக தெரியுமா? உங்களை நம்ம இந்த உலகத்துல படைச்சு உங்களுக்கு நாம உயிர் கொடுத்து இந்த உலகத்துல உங்களை வாழ வச்சிருக்கோம். இதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாம் இந்த உலகத்தில் படைத்திருப்பதே லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறந்த நல்ல காரியங்களை செய்கிறீர்கள் என்பதை நாம் சோதிப்பதற்காக, என்பதை நாம் தேர்வு செய்வதற்காகத்தான் உங்களை இந்த உலகத்தில் நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு தேர்வு கூடம். உங்களை யார் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறீர்கள், ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கிறீர்கள், யாரெல்லாம் பாஸ் மார்க் வாங்குறீங்க, இல்ல யாரெல்லாம் ஃபெயிலாக போக போறீங்க என்பதை சோதிப்பதற்கான ஒரு களமாக இந்த உலகத்தை இறைவன் வடிவமைத்து வைத்திருக்கிறார். நம்மளும் இந்த உலகத்துல நிறைய எக்ஸாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஏராளமான ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஏராளமான எக்ஸாம்களை எழுதியிருப்போம். குறிப்பா இப்ப கூட சொல்லணும்னா, நம்முடைய பிள்ளைகளாம் கூட ஹாஃப் இயர்லி லீவ்ல தான் வந்திருக்கிறாங்க, அரையாண்டு தேர்வை பூர்த்தி செய்து விட்டு வந்திருக்கிறார்கள். உலகத்திலேயும் நம்ம ஏராளமான தேர்வு களங்களுக்கு சென்றிருக்கிறோம், ஏராளமான தேர்வுகளை நம்ம அட்டன் பண்ணி இருக்கிறோம். இறைவன் இந்த உலகத்தையே ஒரு தேர்வு கூடமாக சொல்லி இருக்கிறார். இவ சாதாரண ஒரு தேர்வு கூடம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அந்த தேர்வு கூடம் எப்படி இருக்கும்? அந்த தேர்வு கூடத்திற்கு என்று ஏராளமான விதிமுறைகள் இருக்கும். அந்த தேர்வு கூடத்துக்கு உள்ள வந்துட்டீங்களா, நீங்க பேசக்கூடாது, ரொம்ப நீங்க சைலண்டா இருக்கணும், பக்கத்துல இருக்கிறவரை திரும்பி பார்க்க கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாராவது உங்கள்கிட்ட பேசினா அதையும் நீங்க கேட்க கூடாது,
உங்களினுடைய பார்வை உங்களினுடைய நேரான பாதையில மட்டும்தான் இருக்க வேண்டும். இது போன்ற ஏராளமான சட்டதிட்டங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குன்னு இருக்கும். அந்த தேர்வு எழுதக்கூடிய அந்த இடத்திற்கென்று ஏராளமான சட்டதிட்டங்கள் இருக்கும். அந்த தேர்வுல உங்களுக்கு என்று ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்படும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு விதமான மார்க் அடிப்படையில இருக்கும். ஒரு கொஸ்டின் 10 மார்க்கா இருக்கும், ஒரு கொஸ்டின் 5 மார்க்கா இருக்கும், ஒரு கொஸ்டின் 3 மார்க்கா இருக்கும், 1 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும். இப்படி ஏராளமான கொஸ்டின்களை உள்ளடக்கி நம்மை ஒரு தேர்வு எழுத வைக்கக்கூடிய களத்திற்கு நம்ம பல மக்கள் சென்று இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த மாதிரிதான் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தேர்வு கூடத்தை போன்றது. இறைவனும் ஏராளமான சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களினுடைய பார்வையை எப்படி பார்க்க வேண்டும்? பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் உங்களினுடைய காதுகளால் செவியேற்க கூடாது. தேவையில்லாத பேச்சுக்களை உங்களினுடைய வாய்களால் நீங்கள் பேசக்கூடாது. ஒட்டு மொத்தத்துல இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் வைக்கக்கூடிய ஒரு தேர்வு களமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம பல பேர் எப்படின்னா, இந்த தேர்வு களத்தை தேர்வு களம் என்பதை மறந்துவிட்டு ஏதோ நம்ம இங்கே சுற்றுலாக்கு வந்திருப்பதை போன்று ஒரு சுற்றுலா தலமாக இன்றைக்கு பல மக்கள் அதை மாற்றி விட்டார்கள். இறைவனினுடைய கேள்விகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இறைவன் ஏராளமான கேள்விகளை நமக்கு இந்த தேர்வு களத்தில் வைத்திருக்கிறார். சரியாக தொழுகைக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்கு? ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும். தொழுதுக்கு உனக்கு இத்தனை மார்க், இவ்வளவு நன்மைகள். நோன்பிற்கு உனக்கு இவ்வளவு நன்மைகள். தர்மம் செய்கிறாயா, சதக்காவிற்கு உனக்கு இவ்வளவு நன்மைகள். ஜக்காத் கொடுக்கிறாயா, ஜக்காத்துக்கு இவ்வளவு மதிப்பெண்கள். இப்படி இறைவன் ஏராளமான கேள்விகளை வைத்திருக்கிறார். ஆனா இந்த உலகங்கிற தேர்வு கூடம் இருக்கிறது, இது கொஞ்சம் வித்தியாசமானது. அல்லாஹ் நம்மளை ஏராளமான வகையில இந்த தேர்வு கூடத்துல நம்மளை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கென்று ஏராளமான டிஸ்ட்ராக்ஷன் இந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்ல வந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம தேர்வு எழுதலான்னு வந்திருப்போம். ஆனா இந்த தேர்வு கூடத்தை அல்லாஹ் எப்படி மாற்றி அமைச்சுட்டான்னா, இந்த தேர்வு கூடத்திலேயே ஏராளமான இன்பங்கள் இருப்பதாக இறைவன் வைத்து விட்டார். யோசித்து பாருங்கள், தேர்வு கூடத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு தேர்வு கூட நல்லா சொல்லிட்டான். ஆனா நமக்கு தேர்வு கூட மாதிரியா தெரியுது. எக்ஸாம் ஆளு போனோம்னு வைங்களே, உண்மையிலேயே ஒரு பரீட்சை நடக்கிற இடத்துல போயிட்டு பரீட்சை எழுதணும்னு வைங்க, 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள்கிட்ட பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு படபடப்பு இருக்கும். ஏதாவது ஒரு கேள்வி நமக்கு தெரியாம போயிருமோ, இந்த கேள்வி நம்ம படிச்ச கேள்வி வரலன்னா என்ன செய்யறது, ஒரு படபடப்பான ஒரு சூழல்ல எப்படியாவது இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடணும் என்கின்ற ஒரு படபடப்பு பரீட்சை எழுதக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளிடத்திலும் இருக்கும். நம்ம எல்லாருமே யாரு? இந்த உலகம் என்கின்ற தேர்வு கூடத்தில் தேர்வை அட்டன் செய்து கொண்டிருக்கிற, தேர்வை எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களாகவும் மாணவிகளாகவும் இருக்கும். நம்மில் எத்தனை பேர் பதட்டத்தோடு இருந்து வருகிறோம்? இறைவன் நமக்கு வாழ்நாள் தோறும் கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுதி வந்து கொண்டிருக்கிறோமா? நம்மில் பெரும்பான்மையான மக்கள் ஏராளமான கேள்விகளுக்கு பதிலே எழுதுவது கிடையாது. இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு தேர்வு கூட சொல்லி இருக்கும் போது பல மக்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை ஒரு இன்பகரமான ஒரு சூழலாக தங்களுக்கு தாங்களே மாற்றிக் கொண்டார்கள். உண்மையிலேயே இந்த ஒரு உலகத்தை நாம் தேர்வு கூடமாக நம்மில் பல பேர் பார்ப்பதே கிடையாது. இன்றைக்கு அதனால் தான் ஏராளமான மக்கள் வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நம்ம உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை விவரிப்பதற்காக ஒரு சில உதாரணங்கள். உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கைய நம்ம எப்படி பார்க்கணும்னு மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிலையானது கிடையாது, ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, அற்பமான மட்டமான வாழ்க்கை என்று இறைவனும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல சொல்லி கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கிட்டோம்னா அழகழகான உதாரணங்கள் மூலமா இந்த உலக வாழ்க்கை எந்த அளவிற்கு அற்பம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் இந்த உலக வாழ்க்கை அற்பம் என்பதை மறந்துவிட்டு ஏதோ இந்த உலகத்திலேயே நம்ம நிரந்தரமா இருக்கிற மாதிரி ஏராளமான மக்களினுடைய வாழ்க்கை இன்றைக்கு திசை திருப்பப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நம்மள பல மக்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கடைவீதியில நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. நடந்து வரும் பொழுது ஒரு காது இறந்து போன ஒரு ஆடு கிடக்கிறது. நம்ம எல்லாருமே பலமுறை கேள்விப்பட்ட செய்தி. ஒரு காது அருந்து ஒரு ஆடு இறந்து போய் கிடக்கிறது, மரணித்து கிடக்கிறது, ஒரு செத்த ஒரு ஆடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு கேட்கிறார்கள், இந்த ஆட்டை நீங்க யாராவது விலைக்கு வாங்குவீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ஆடு காது இருந்து செத்து போய் கிடக்கு. நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, இந்த ஆட்டை என்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கிக்கோங்க, நான் 5000 ரூபாய் சொல்றேன். 5000 ரூபாய் யார்ட்டையாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டு இந்த ஆட்டை நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் கை தூக்குவோமா? சஹாபாக்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். இறைவனினுடைய தூதரே, அந்த ஆடு உயிரோட இருந்தாலே நாங்க வாங்க மாட்டோம். காது அருந்து போய் ஒரு குறையோடு இருக்கிறது, அந்த ஆடு இப்ப உயிரோட இல்ல, அது செத்து போய் இருக்குது.
அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இதை நாங்க யாருமே விரும்ப மாட்டோம், யாருமே இதை வாங்க மாட்டோம். அந்த நேரத்தில் நபி அவர்கள் பதிய வைக்கிறார்கள், நீங்கள் இந்த செத்து போன ஆட்டை எந்த அளவிற்கு வெறுக்கிறீர்களோ, யாரும் எடுத்துக்கொள்வதற்கு முன்வரவில்லையோ, இதை விட அற்பமானது மட்டமானது இந்த உலகம். ரசூலா எதோட ஒப்புறாங்க, செத்து போன ஆட்டை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டா வேணான்றும். ஆனா இந்த உலகம் வேணுமான்னு கேட்டா வேணும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. நபி அவர்களினுடைய இந்த எடுத்துக்காட்டிற்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஏராளமான மக்கள் இந்த உலக வாழ்க்கையை நேசித்து இதிலேயே மூழ்கியவர்களாக, இந்த உலக வாழ்க்கை ஒரு தேர்வு கூடம் என்பதை மறந்ததன் காரணமாக மறுமையே மறந்த ஏராளமான மக்களாக இருக்கிறோம். இதை விட அழகா ரசூலா சொல்லி காட்டுறாங்க, ஒரு உலக வாழ்க்கை எந்த அளவிற்கு அற்பத்திலும் அற்பம்னு இதை விட தெளிவா சொல்ல முடியாது. ரசூலா எப்படி ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. உங்களில் ஒருவர் கடலுக்கு போங்க. கடல் அப்படிங்கிறத நம்ம பல மக்கள் பார்த்திருக்கிறோம், வீடியோ காணொலிகள் மூலமாக பார்த்திருப்போம், ஏராளமான மக்கள் நேரில் சென்று கூட பார்த்திருப்போம். ரசூலா ஒப்பிட்டு காட்டுறாங்க, கடல்ல உங்கள ஒருத்தர் போயிட்டு உங்களினுடைய ஆட்காட்டி விரல் இருக்குல்ல, இந்த ஆட்காட்டி விரலை எடுத்து கடல்ல நனைச்சிருங்க. நனைச்சிட்டு அந்த விரலை மேல எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தால் உங்களினுடைய ஆட்காட்டி விரலினுடைய ஓரத்துல நுனியில ஒரு சொட்டு அதுல ஒட்டி கொண்டு இந்த கீழே விழுகாம அப்படியே நின்னுக்கிட்டு இல்லாம அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கும். சொல்ல போனால் ஒரு சொட்டுலாம் கிடையாது, ஒரு சொட்டுலாம் கீழே விழுந்துடும். ஒரு அரை சொட்டு என்ன செய்யும்னா அந்த விரலினுடைய நுனியில ஒட்டி கொண்டிருக்கும். ரசூலா இப்போ ஒப்பிட்டு காட்டுறாங்க, எப்படிப்பட்ட ஒப்பிடுன்னு பாருங்க. உங்களினுடைய ஆட்காட்டி விரலினுடைய ஓரத்தில் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கிறதே அந்த அரை சொட்டு, அதுதான் இந்த உலக வாழ்க்கை. உங்களினுடைய கண்ணுக்கு முன்பாக உங்களால் எல்லைகளை பார்க்க முடியாத அளவிற்கு பறந்து விரிந்ததாக இருக்கிறதே அந்த கடல், அதுதான் அந்த மறுமை என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம பல மக்கள் எப்படி தெரியுமா, அந்த ஆட்காட்டி விரலினுடைய நுனியில ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த அரை சொத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில நல்லா வாழ்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஏராளமான மக்கள் வாழ்க்கையே தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மறுமையை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். இம்மையை ஒரு தேர்வு கூடமாக நினைத்து நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்தால் மாத்திரம்தான் நம்மால் மறுமை என்கின்ற நமக்கான நிலையான ஒரு வாழ்க்கையை நம்மால் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு பல மக்களினுடைய நிலைமை யோசிப்பார்கள். இன்றைக்கு இம்மையை மறந்து, இம்மை ஒரு தேர்வு கூடங்கிறத மறந்து, இந்த இம்மையிலேயே நாம் நிலைத்திருக்க போகிறோம் என்பதை நினைத்துக் கொண்டு இம்மைதான் நமக்கான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகத்தை பத்தி சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கும். யாருக்கு தெரியுமா இந்த உலக வாழ்க்கை சொர்க்கச்சோலை? யார் இறைவனை மறுத்து விட்டு வாழ்கிறார்களோ, யார் இறைவனுக்கு இணை வைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொர்க்கச்சோலை. முஃமினா இருக்கிற இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை. இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தான் இது சொர்க்கச்சோலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான இறை நம்பிக்கையாளர்கள் இதே உலக வாழ்க்கையை சொர்க்கச்சோலையாக பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திற்காக மறுமையை வித்திட்ட ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். எப்படிலாம் தெரியுமா வித்துறாங்க? இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏராளமான ஆண்களை இதற்கு உதாரணமாக காட்டலாம். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், நம்முடைய கணவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள், அவர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது? எல்லா ஆண்களும் எப்படி தெரியுமா? எல்லாரும் தினந்தோறும் காலையில எந்திரிச்சுட்டா பல்லு விளக்குறாங்களோ இல்லையோ கட்டாயமா கடைக்கு போயிடணும். பல்லு விளக்குற கூட மறந்துடுவாங்க, ஒரு நாள் லீவு போட்டுடலாம். ஆனா அவர்களினுடைய கடைக்கு செல்வதற்கோ, அவர்களினுடைய வியாபாரத்திற்கு செல்வதற்கோ, அவர்களினுடைய பொருளாதார ஈட்டுதலுக்கோ அவர்கள் ஒரு நாளும் அவர்களால் அந்த ஒரு லீவு என்பதை எடுக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் கட்டாயப்படுத்திக் கொண்டு தினந்தோறும் வேலைக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க? காலையில 8 மணிக்கு போறவங்க இருப்பாங்க, காலையில 9 மணிக்கு போறவர்கள் இருப்பார்கள், 10 மணிக்கு போறவர்களும் இருப்பார்கள், சாயந்தரம் 5 மணிக்கே வர்றவங்களும் இருப்பாங்க, 10 மணிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தினந்தோறும் வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க எல்லா ஆண்கள். எந்த ஆண்கள் விதி விலக்கெல்லாம் கிடையாது. ஒரு சில ஆண்கள் வேண்டுமானாலும் வேலைக்கு போகாமல் இருக்கலாம். ஆனா எல்லா ஆண்களையும் எடுத்துக்கிட்டோம்னா தினந்தோறும் 8 மணி நேரத்துக்கு குறையாம வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஆண்களையும் நம்ம காட்டிடலாம். அதே நேரத்துல எத்தனை ஆண்கள் தினந்தோறும் 5 வேளை தொழுகைக்காக பள்ளி வாசலுக்கு வருகிறார்கள்? எத்தனை ஆண்களை காட்ட முடியும்? வேலைக்கு தினந்தோறும் சரியாக செல்ல தெரிகிறது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் போக தெரிகிறது, பண தேவை அதிகமாக இருந்தால் இன்னும் கூடுதலான நேரம் ஓவர் டைம் பார்க்க தெரிகிறது. உலக வாழ்க்கையில ஓடி ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு நாம் காட்டக்கூடிய ஆர்வத்தை
தொழுகைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோமா? தினந்தோறும் இறைவன் நம்மிடத்தில் தொழுகை என்கின்ற கேள்வியை நம்முடைய தேர்வு கூடத்தில் வந்து வைக்கும் பொழுது எத்தனை பேர் அந்த கேள்வியை தட்டி கழித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறோம்? தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களாக யார் இருக்கிறோம்? இன்றைக்கு இந்த உலகத்துல பணத்தை சம்பாதித்து அதை நம்முடைய பேங்க் பேலன்ஸ்ல வச்சிருந்தோம்னா அது ஒரு பெருமை. எனக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு இதெல்லாம் என்னுடைய வாழ்நாளினுடைய சேஃப்டியாக இருக்கிறது. உலகத்துல பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, ஏராளமான காசை சேகரிச்சு வச்சிருக்கிறோம். மறுமையினுடைய சேமிப்பாக எதை வைத்திருக்கிறோம்? மறுமைக்கான நன்மைக்கான சேமிப்பாக எத்தனை மக்கள் நன்மையை சேகரித்து வைத்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும்னு வைங்களேன். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு ஆண் மகன் எவ்வளவு பாடுபடுகிறார். ஏராளமான பெண்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? நம்ம வந்துட்டு இந்த நம்முடைய சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. அதுதான் பல பேருக்கு லைஃப் ஆம்பிஷனாவே இருக்கு. ஏராளமான மக்களுக்கு வாழ்நாளினுடைய குறிக்கோளை என்னன்னா சொந்த ஊர்ல ஒரு சொந்த வீடு கட்டிடணும். கட்டிட்டா அவர்களினுடைய வாழ்நாள் கனவே நிறைவேறிடுச்சு. இதற்காக எவ்வளவு பாடுபடுவாங்க தெரியுமா? ஒரு ஆண் படக்கூடிய கஷ்டத்தை பாருங்க. இந்த அற்பமான உலகத்துல ஒரு வீட்டை கட்டுவதற்காக எவ்வளவு சிரமப்படுறாருன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். வீடு கட்டுவது மாத்திரம்தான் குறிக்கோள். தொடர்ந்து வேலைக்கு போய்கிட்டே இருப்பார். மெனக்கட்டு அவ்வளவு வேலையை பார்ப்பார். ஏராளமான சிரமங்களுக்கு உட்பட்டு ஏராளமான மணி நேரங்களை அவர் தன்னுடைய வேலையிலேயே செலவு செய்து மாதம் வரக்கூடிய வருமானத்திலிருந்து தன்னால் முடிந்த அளவிற்கு எவ்வளவெல்லாம் சேமிக்க முடியுமோ எல்லாவற்றையும் தம்முடைய சேமிப்பில் போட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு 5 வருஷம் ஆயிரும், 10 வருஷம் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலையை ஆரம்பிச்சு பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் கட்டி முடிச்சுட்டார் அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். ஒரு சொந்த வீட்டை நம்ம கட்டிட்டோம். இன்னும் ஒரு சில மக்கள் எப்படி தெரியுமா? இல்ல என்னால வந்துட்டு 5 வருஷம் 10 வருஷம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உள்ளூர்ல இருந்து வேலை பார்த்தா ரொம்ப சம்பளம் எல்லாம் கம்மியா வருது, நான் வெளிநாடு போக போறேன். வெளிநாட்டுக்கு போயிருவார். கஷ்டப்பட்டு அதுக்கு ஏராளமான மக்கள்கிட்ட கடனை வாங்கி ஒரு பாஸ்போர்ட் எடுத்து ஒரு விசாவை எடுத்து கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுல அவ்வளவு கஷ்டப்படுவார். வெளிநாட்டுல படக்கூடிய கஷ்டத்தெல்லாம் நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியாது. இங்க இருந்து போகும்போது பார்த்தோம்னா நல்ல அழகான ஒரு தோற்றத்தோட நல்ல ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோட போயிருப்பார். 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு வருவாரு. முடியெல்லாம் கொட்டி போய் உடம்பெல்லாம் அப்படியே ஒட்டி போய் அந்த ஒரு சூழல்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி வந்து நிற்பார். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பார். வெளிநாட்டுல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பகலாயிட்டு அவ்வளவு வெயில், இரவாயிட்டு அவ்வளவு குளிர், எதையும் பொருட்படுத்தாம வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். இவ்வளவு கால வேலை பார்க்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது சொந்த ஊர்ல ஒரு வீட்டை ஒண்ணு கட்டிடணும். ஒரு வீட்டை கட்டுவதற்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். தம்முடைய இளமை பருவம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டு முதுமை பருவத்தில் ஓய்வெடுப்பதற்காக இளமையை அர்ப்பணிப்பதற்கு பல ஆண்கள் தயாராக இருக்கிறார்கள். இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறோம்ல, இந்த வீட்டை கட்டிவிட்டால் இந்த வீடு நிலையானதாக இருக்குமா? ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா ஒன்னத்துக்கு ஆகாம போயிடும். ஏதாவது ஒரு இயற்கை சீரிடர் நடந்து விட்டால், ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அந்த வீடு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து போய்விடும். அந்த அளவுக்கு ஒரு அற்பமான உலகத்துல ஒரு வீட்டை கட்டுவதற்கு இந்த அளவுக்கு போராடுகிறோமே, மறுமையில் வீட்டை கட்டுவது இவ்வளவு சிரமமா? மறுமையில வீட்டை கட்டுறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் தான் தியாகம் செஞ்சுட்டு போக வேணாம். வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய மனைவி மக்களை பார்க்காமல், தங்களினுடைய பிள்ளைகளை பார்க்காமல், தாய் தந்தையை கவனித்துக் கொள்ள முடியாமல் இவ்வளவு பெரிய வாழ்க்கை அர்ப்பணிப்பு நீங்கள் மறுமையில வீட்டை கட்டுவதற்கு தேவை கிடையாது. மறுமையில் நீங்கள் வீட்டை கட்ட வேண்டும் என்றால் சுலபத்திலும் சுலபம், ரொம்ப எளிமையான ஒரு முறையை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸல்லா இஸ்னத்தை அஷரத ரகாயத்தன் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா. யார் ஒருவர் ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலும் 12 ரக்காயத்துகள் உபரியான சுன்னத் தொழுகைகளை தொழுகிறாரோ அவருக்கு நாளைக்கு மறுமையில் இறைவன் ஒரு மாளிகை கட்டுகிறான். உனக்கு மறுமையில ஒரு வீடு வேண்டுமா? மறுமையில ஒரு மாளிகை வேண்டுமா? நீ 5 வருஷம் என்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுக்கு நீ வேலை பார்க்க வேண்டாம், வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வர வேண்டாம், உன்னுடைய இளமை காலம் முழுக்க எனக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலும் 12 ரக்காய் சுன்னத் தொழுதால் அதுவே எனக்கு போதும். உனக்கு நான் ஒரு மாளிகை கட்டித்தரேன். உலகத்துல நம்ம கட்டுற மாதிரி ஒரு 2 BHKயோ 3 BHKயோ கிடையாது. இறைவன் நமக்கு ஒரு மாளிகை கட்டுவதாக சொல்லி தந்திருக்கிறானே, அந்த மாளிகையை எத்தனை பேர் பெற்று இருக்கிறோம்? உலகத்துல ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு முயற்சிக்கிறோம்ல, மறுமையில் சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சியில் எத்தனை பேர் ஈடுபட்டு கொண்டிருக்கும்? பெரும்பான்மையான மக்களினுடைய பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கும். இந்த அளவிற்குத்தான் நாம் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆசாபாசங்களுக்கும் இந்த போலியான இன்பத்திற்கும் நம்முடைய மனதை நாம் மயக்கி கொண்டு மறுமையை மறந்தவர்களாக இருக்கோம். இந்த உலகத்தை ஒரு தேர்வு கூடம் என்பதை மறந்துவிட்டு உலகம்தான் நிலையானது என்பதை போன்று இன்றைக்கு நம்ம பல பேரினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கு. சஹாபாக்கள் வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அப்படியே பூரிப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதர் மறுமைக்காக இந்த அளவுக்கு ஒரு தியாகத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மறுமைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் பாருங்க. ஒரு போர்க்களம் ஒன்று நடக்கிறது. இந்த போர்க்களத்தினுடைய பெயர் என்னன்னா ஜெய்ஷுல் உஸ்ரா என்று சொல்லக்கூடியது இந்த போர்க்களத்தினுடைய பெயர். ஜெய்ஷுல் உஸ்ரா அப்படின்னா சிரமத்திற்கு உள்ளான போர்க்களம் என்பது போர். இந்த போர் எந்த போரை குறிக்குதுன்னு தெரியுமா? இந்த போருக்கான உண்மையான பெயர் வேற. இப்ப பத்ரு போர், உகது போர் இருக்க மாதிரி இந்த போருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த போருக்கு அன்றைக்கு இருந்த சஹாபாக்களும் நபியவர்களும் வைத்த பெயர் என்னவென்றால் ஜெய்ஷுல் உஸ்ரா, சிரமத்திற்கு உள்ளான ஒரு போர். ஏன்னா இந்த போர் புரிவதற்கு இஸ்லாமியர்களிடத்துல போதுமான வாகனம் கிடையாது, போதுமான செல்வங்கள் கிடையாது, எந்த விதமான ஒரு அடிப்படை தேவையுமே இல்லை. இப்படி ஒரு சிரமத்திற்கு உள்ளாக இந்த போர்க்களம் நடைபெறுகிறது. இதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போர்க்களத்தை ஜெய்ஷுல் உஸ்ரா என்று சொல்கிறார்கள். என்ன போர்னு தெரியுமா? எந்த போரை ஜெய்ஷுல் உஸ்ரா என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள்? சிரமத்திற்கு உள்ளான போர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்கன்னு தெரியுமா? தெரியாதா? அஹ்ஸாப் போரா? வேற அஹ்ஸாப் கிடையாது. என்ன போர்? தபுக் போர். தபுக் போர்க்களத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்ஷுல் உஸ்ரா, சிரமத்திற்கு உள்ளான போர்னு சொன்னாங்க. ஏன்னா மத்த போர்க்களங்களுக்கு கூட இப்ப தபுக் அஹ்ஸா போரை பற்றி சொன்னார்கள், அகல் போர்க்களம். அகல் போர்க்களமும் ஒரு சிரமம் நிறைந்த சூழல் தான். ஆனால் அஹ்ஸா போர்ல என்ன சிரமம் இருந்துச்சுன்னா பசி என்கின்ற ஒரு கொடுமை மாத்திரம்தான் இருந்தது. யார்கிட்டையும் போதுமான உணவு கிடையாது. அதனாலதான் சஹாபாக்கள் இருந்து ரசூலுல்லாஹ் எல்லாருமே வயிற்றுல கல்ல கட்டிட்டு வேலை பார்த்தாங்க. அதே நேரத்தில் நம்ம தபுக் போர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதத்திலேயுமே இஸ்லாமியர்கள் பின்னடைவு. வாகனம் இருக்கான்னு கேட்டா வாகனம் கிடையாது. அஹ்ஸா போர் என்பது உள்ளூர்லயே நடந்தது. ஆனால் தபுக் போர் என்பது ஏராளமான மைல்கள் நாம் பிரயாணத்தை மேற்கொண்டு அங்க போய் போர் செய்ய வேண்டிய ஒரு சூழல். உணவு தேவையும் இருந்தது, வாகன பற்றாக்குறை இருந்தது, வீரர்கள் தேவையும் இருந்தது, தண்ணீர் பற்றாக்குறை, இப்படி ஏராளமான சிரமங்கள் தபுக் போரில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுகிறார்கள். என்ன அறிவிப்புனா, மன் ஜஹஸ ஜெய்ஷல் உஸ்ரா, யார் இந்த சிரமமான போர் படைக்கு உதவி செய்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கு சுவனம் உறுதியாகி விட்டது. ரசூலுல்லாஹ் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், ஒமன் ஹஃபர ரூமா, ரூமா என்கின்ற இந்த கிணற்றை யார் தூர்வாரி அதை இஸ்லாமிய சமுதாயத்திற்காக கொடுத்து விடுகிறாரோ ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கும் சுவனம் உறுதியாகி விட்டது. ரசூலுல்லாஹ் ரெண்டு அறிவிப்பு செய்றாங்க. ஒண்ணு என்னன்னா, இந்த சிரமமான போர் படைக்கு உதவி செய்யும். தபுக் போருக்கு இந்த போர் படை கிளம்பி போகும், அதுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம். ரூமா என்கின்ற ஒரு கிணறு, இந்த கிணறை தூர்வாரி அதில் தண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு யாராவது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் சுவனம் உண்டு. ஒரு சஹாபி முன் வருகிறார். வரலாற்றில் பிரபல்யமான ஒரு சஹாபி, ஏராளமான மக்களுக்கு தெரிந்த ஒரு சஹாபி. இவர்தான் ரூமா என்கின்ற கிணற்றை தூர்வாயினார் என்பதற்காக ஏராளமான சிறப்புகளை கொண்டவர். யாரும் தெரியுமா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் முன் வருகிறார். அவர் முன் வந்து விட்டு அவர் செய்த காரியங்கள்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட இந்த அளவிற்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாது அப்படிங்கிற அளவிற்கு செய்கிறார். என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் வருகிறார்கள். முதல் வேளையாக அந்த ரூமா என்கின்ற கிணற்றை விலைக்கு வாங்குகிறார். பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்களின் மூலமாக அந்த கிணற்றை தூர்வாருகிறார், சரி செய்கிறார், சீர்படுத்துகிறார். சீர்படுத்தி நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, ரூமா கிணற்றை தூர்வாரினால் சொர்க்கம் என்று சொன்னீர்கள், கிணற்றை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கோரிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள், அதை நிறைவேற்றி விட்டார்கள். இரண்டாவது கோரிக்கை, இந்த சிரமமான போர் படைக்கு உதவி செய்யணும் அப்படின்றதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏராளமான ஒட்டகங்களை வைத்திருந்தார்கள். இந்த ஒட்டகம்லாம் எதுக்குன்னா வியாபாரத்திற்காக, வணிகத்திற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒட்டகம். ஏராளமான ஒட்டகங்கள். எல்லா ஒட்டகத்தையும் கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்கள்ல கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளவு ஒட்டகங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க தபுக் போருக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை ஒட்டகங்களை கொடுத்தாங்கன்னு தெரியுமா? எத்தனை ஒட்டகங்களை தபுக் போருக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானமாக கொடுத்தார்கள்? எத்தனை?
எத்தனை? 11 இல்ல, சொல்லுங்க, யார சொன்னீங்க நீங்க? 1000? 600 ஒட்டகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 600 ஒட்டகங்களை இந்த தபுக் போருக்காக வேண்டி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி கொடுத்து விட்டார். 600 அப்படிங்கிறது நம்ம ஹதீஸ்ல படிச்சுட்டு பரவாயில்ல உஸ்மான் ரலியல்லாஹு 600 ஒட்டகத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம எளிமையாக விட்டு விட்டு சென்று விட முடியாது. ஒரு ஒட்டகம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம வச்சிருக்கிற ஒரு உயர் ரக வாகனத்திற்கு சமமானது. ஒரு நல்ல ஒரு சொகுசு கார் ஒருத்தர் வச்சிருக்காரு வைங்க, அதற்கு நிகரானது ஒரு ஒட்டகம். அப்ப 600 ஒட்டகங்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில 600 கார்களை ஒருத்தர் தானமாக கொடுக்கிறார்னா எப்படி அவரை இந்த சமுதாயம் பார்க்கும்? 600 ஒட்டகத்தை இந்த ஒரு தபுக் போர்க்களத்திற்காக வேண்டி கொடுத்திருக்கிறார். இதோடு நிற்கவில்லை, இதை தொடர்ந்து என்ன செய்கிறார்னா ஒரு பையை எடுத்து கொண்டு வருகிறார். அந்த பையில் ஏராளமான தங்க காசுகள், கிட்டத்தட்ட 1000 தீனார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கரத்தில் வந்து வைக்கிறார். 1000 தீனார்கள். தீனார் என்பது தங்க நாணயங்கள். 1000 தங்க காசுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கரத்தில் வைத்து, அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த 1000 தங்க காசுகளையும் நீங்கள் இந்த ஜெய்ஷுல் உஸ்ராவிற்காக, இந்த சிரமப்படக்கூடிய போர்படைக்காக, தபுக் போருக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு 1000 தங்க காசுகளையும் கொடுத்துட்டார். தீனார் அப்படின்னா இன்றைக்கு நம்மளினுடைய மதிப்புப்படி சொன்னால் அது இன்னும் துல்லியமாக இருக்கும். ஒரு தீனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தீனார் கிட்டத்தட்ட 4.25 கிராம். ஒரு தீனார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அரை பவுன். ஒரே ஒரு தீனார் அப்படிங்கிறது. உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் 1000 தீனார்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்ற யோசித்து பாருங்கள், 4000 கிராம், கிட்டத்தட்ட 4000 கிராமை அந்த ஜெய்ஷுல் உஸ்ராவிற்காக உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் தர்மமாக வழங்கினார்கள். எப்பேற்பட்ட ஒரு தர்மம்! ஒரே ஒரு வார்த்தைக்காக, இந்த சிரமப்படக்கூடிய போர்படைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்திற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்கள் சம்பாதித்து வைத்திருந்த 600 ஒட்டகங்களாக இருக்கட்டும், 600 ஒட்டகமா சொர்க்கமா, எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும். நான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய 1000 தீனார்களா அல்லது சூனமா, எனக்கு 1000 தீனார்கள் ஒரு பொருட்டல்ல, எனக்கு என்னுடைய சூனம் தான் வேண்டும். அனைத்தையும் கொடுத்தார்கள். இந்த கிணற்றை தூர்வாரினால் எனக்கு சொர்க்கமா? இந்த கிணற்றை தூர்வாருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, இந்த செலவுகளோ சிரமமோ எனக்கு எந்த விதமான ஒரு பொருட்டும் கிடையாது. எனக்கு நாளைக்கு மறுமையிலே சூனம் கிடைக்கிறதா, அது கிடைத்தால் எனக்கு போதும் என்பதற்காக அனைத்தையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எதை இழந்து கொண்டிருக்கிறோம்? உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் அவர்களினுடைய தேர்விலே முழு மதிப்பெண்கள் எடுத்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு தேர்வு வருகிறது, ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு, உலக வாழ்க்கையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நல்ல முறையில் பதிலளித்தார்கள். நம்மில் எத்தனை மக்கள் முன் வருவோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கை ஒரு தேர்வு கூடம் அப்படிங்கிறதே மறந்துட்டு, நன்மைகளுக்கு விரைவதை மறந்துவிட்டு இன்றைக்கு ஏராளமான மக்கள் பின்தங்கி வருவதாக இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணோம்னா கூட, இந்த உலகத்துல ஒரு எக்ஸாம் எவ்வளவு நேரம் நடக்கும் தெரியுமா? ஒரு 3 மணி நேரம் நடக்கும். பொதுவா எல்லா இடத்துலயுமே அவ்வளவுதான் நடக்கும். ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இந்த 3 மணி நேரம் நடக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அரை மணி நேரம், இல்ல ஒரு 1 மணி நேரம், இல்ல ஒரு 2 மணி நேரம் கூட நம்ம எதுவுமே எழுதாம நம்ம பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு கடைசி ஒரு 1 மணி நேரத்துல கஷ்டப்பட்டு நம்ம படிச்சது எல்லாத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்து முக்கி எழுதி ஒரு 35 மார்க் வாங்கிட்டோம்னா நம்ம பாஸ் ஆயிடலாம். இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினுடைய நிலைமை. ஆனா இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல, நமக்கான ஒரு தேர்வு கூடும். இறைவன் நம்மளை இந்த உலகத்துல போட்டு நம்மை தேர்விற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறான்ல, நமக்கான நேரம் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஸ்கூல்ல போய் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அது 3 மணி நேரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நமக்கான நேரம் எப்பொழுது முடிவு பெறும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சில மக்களுக்கு இன்றைக்கே முடிவு பெற்று விடலாம். இறைவன் புறத்திலிருந்து மரணத்திற்கான மலக்குள் மௌத் நம்மள்ட்ட வந்துட்டாருன்னா அதுதான் நம்முடைய தேர்வு கூடத்திற்கான இறுதி நேரம். ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்துச்சுன்னு வைங்களேன், பெல் அடிச்சோன்னு ஒவ்வொருத்தருடையா பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டே வருவார். அங்க இருக்கக்கூடிய இந்த ஹாலுக்கு இன்சார்ஜா இருக்கிறவர் ஒருவர்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு இன்னொருத்தர்கிட்ட வருவார். இப்படி ஒவ்வொரு நபர்களாக அவர்களுக்கான தேர்வினுடைய நேரம் முடிந்து கொண்டே வரும். நமக்கான நேரம் எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. அந்த நேரம் தெரியாத காரணத்தினால் நம்ம எல்லா நேரங்களிலேயுமே நன்மைக்கு விரையக்கூடிய மக்களாக இருக்கணும். எப்போது நமக்கான தேர்வு முடிவு பெறும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த நிமிடத்தில் கூட நம்முடைய உயிர் பிரிந்து விடலாம். நாளைக்கு பிரியலாம், நாளை மறுநாள் பிரியலாம், அடுத்த வெள்ளிக்கிழமை பிரியலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் பிரியலாம். எப்பொழுது மரணம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனாலதான் இறைவன் திருமறையில் அதிகமா என்ன சொல்லுவானா,
நன்மைகளை குறித்து சொல்லும் பொழுது நீங்க வேகமா நன்மையை செஞ்சிருங்க, நன்மையை செய்யறதுக்கு தாமதிச்சிடாதீங்க. சாபிக்கு இலா மகுஃபிரத்தின் ரப்பிக்கும், இறைவன் புறத்திலிருந்து இருக்கக்கூடிய மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து போங்கள். நீங்க வேகமாக போங்க. ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மைகளுக்கு முந்தி செல்லுங்கள். ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு முந்தி போங்க. நன்மையை செய்வதற்கு காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மள பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? ஒரு நன்மை செய்யணும்னு நினைப்போம். அப்படி செய்யும் போது ஷைத்தான் மூலமா ஒரு எண்ணம் என்ன தெரியுமா வரும்? இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன ஒரு மைண்ட் செட் வரும்னா, எப்படியாவது 12 சும்மா தொழுதுருவோம், அப்படியே நம்ம கடைபிடித்து ஒரு நாள் கூட விடாம தொழுதுருவோம் அப்படிங்கிற திடீர்னு ஒரு எண்ணம் ஏற்படும். ஈமானினுடைய உச்சியில வந்து அந்த ஈமானினுடைய உச்சகட்டத்துல நம்ம இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு எல்லாரும் நம்முடைய வாழ்நாள ஒரு தடவையா இந்த முடிவை எடுப்போம். சரி, இன்னையில இருந்து என்ன செய்வோம்னா 12 ரக்காத் சுண்ணத்தை விடாம தொழுதுருவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். உடனே ஒரு கிராஸா ஒரு எண்ணம் என்ன வரும்னா, இல்ல இல்ல இன்னைக்கு நம்ம எந்த சுண்ணத்துமே தொழுகல, சுபுவுக்கும் சுண்ண தொழுகல, லுகருக்கும் சுண்ண தொழுகல, அசருக்கும் தொழுகல, மகரிபுக்கும் தொழுகல, இஷாக்கு மட்டும் என்னத்தை தொழுதுகிட்டு நாளை காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா சுபுவுல இருந்து 2 ரக்காய் தொழுக ஆரம்பிக்கிறோம். அடுத்து லுகருக்கு 4 ரக்காய் தொழுகிறோம், லுகருக்கு பின் சுனாத் 2 ரக்காய் தொழுகிறோம், மகரிபுக்கு பின் சுனாத் 2 ரக்காய் தொழுகிறோம், இஷாவிற்கு பின் சுனாத் 2 ரக்காய் தொழுகிறோம். இப்படி ஒவ்வொரு நாள் நம்ம 12 ரக்காய் தொழுதுருவோம். ஆனா இன்னைக்கு வேணா நாளையில இருந்து ஆரம்பிப்போம். இப்படின்னு நன்மையை செய்வதற்கு தள்ளி போட ஆரம்பிப்போமா? அந்த நாளை அப்படிங்கிறது ஒரு நாள் வராது. நாளைக்கு தொழுக மாட்டோம், நாளை மறுநாள் தொழுக மாட்டோம். அடுத்து நமக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடும். அடுத்து திரும்ப இந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு பல வருடமாக மாறி போய்விடும். ஒரு நன்மையை செய்வதற்கும் தள்ளி போட்டுக்கிட்டு இருப்போம், ஒரு தீமையை விடுவதாக இருந்தால் அதையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். யாராவது ஒரு தீமையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த தீமையை விடுறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தெரியுமா தோணும்? இனிமே இந்த தீமையை செய்யக்கூடாது, ஆனா இதுதான் லாஸ்ட், கடைசியா இந்த ஒரு தடவை செஞ்சுட்டு மொத்தமா கைவிட்டுருவோம், இனிமே அதுக்கு அடுத்து இதை தொடவே கூடாது அப்படின்னு கடைசியா ஒரு தடவை செய்வாரா? அது அவரினுடைய முற்றுப்புள்ளியாக இருக்காது, அதுதான் அவரினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கும். திரும்ப திரும்ப அதை இன்னும் ஆழமாக சென்று செய்து கொண்டே இருப்பாரே தவிர ஒருபோதும் அதை கைவிட முடியாது. நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் வரணும்னா, நம்ம நன்மையை செய்யணும்னு முடிவெடுத்துட்டோம்னா நாளையெல்லாம் கிடையாது, இந்த நொடியே நாம் அதை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். தீமையை விட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கும் நாம் காலத்தை தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. இந்த நிமிடம் என்றால் இந்த நிமிடத்திலேயே அதற்கான முடிவை எடுத்து செயல்பட ஆரம்பித்து விட வேண்டும். இறைவன் இதைத்தான் சொல்லுவான், நீங்க நன்மை செய்வதற்கு விரைந்து போங்கள், நன்மையை செய்வதற்கு தாமதித்து விடாதீர்கள் என்பதை திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி இறைவனும் நமக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு போர்க்களம் ஒன்று நடக்கிறது. இந்த போர்க்களத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பாருங்க. எதிரிகள் அனைவரும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகள் நெருங்குவதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல அறிவிப்பை ஒன்றை செய்கிறார்கள், ஒரு நற்செய்தி ஒன்றை சொல்கிறார்கள். என்ன நற்செய்தி சொல்கிறார்கள் என்றால், கூமு இலா மகுஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னாத்தின் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், எதிரிகள்லாம் நெருங்கிட்டாங்க. அந்த நேரத்துல போர்க்களத்தை கை காட்டி சொல்றாங்க, உங்களினுடைய இறைவன் புறத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பிற்கும் இன்னும் இந்த வானத்தையும் பூமி அனைத்தையும் உள்ளடக்கிய சொர்க்கத்திற்கும் விரைந்து போங்கள் அப்படின்னு எதிரிகளை நோக்கி கையை காட்டுகிறார்கள். எதிரிகளோட போய் சண்டை போடுங்க, இறைவனினுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வானங்கள் மற்றும் பூமியை உள்ளடக்கிய அளவிற்கு இருக்கக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு என்று கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னோன அந்த கூட்டத்துல ஒரு சஹாபி இருக்கிறார், உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வாசகம் இவரினுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவர் திரும்ப கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, சமாவாத்து அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த், இந்த நீங்க சொன்னீர்களே இந்த சொர்க்கம் என்பது ஒட்டுமொத்த வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கிய அளவிற்கு இருக்குமா? அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதா? இப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம்னா நமக்கு ஒரு 1.5 சென்ட் போதும் ஒரு வீடு கட்டி வாழ்றது, அதிகபட்சம் 2 சென்ட் 3 சென்ட் போதும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டுமொத்த பூமி பத்தலையா, ஒட்டுமொத்த வானங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய அளவிற்கு சொர்க்கம் அது உங்களுக்குரியது போங்கன்னு சொன்னோட இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. சொர்க்கங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் வானங்களையும் உள்ளடக்கியதா, அவ்வளவு பெரியதா சொர்க்கம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆமா அந்த அளவிற்கு பிரம்மாண்டமானதான் சொர்க்கம் அப்படின்னு சொன்னோட உமைர் இப்னு ஹுமாம் என்ன செய்யறாரு அப்படின்னா, பஹ் பஹ் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாம் கிடையாது, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வார்த்தை, ஒரு ஆச்சரியத்தினுடைய மிகுதியினால் வரக்கூடிய ஒரு வார்த்தை.
இந்த வார்த்தை அந்த சஹாபிஜனோட ரசூலா கேட்கிறார்கள், மா யஹ்மிலுகாலா கௌலிக்கு பஹ்பஹ், இப்படி பஹ்பஹ்னு சொல்லி ஆனந்தத்துல சொல்றீங்களே, ஒரு ஆச்சரியத்துல சொல்றீங்களே, எதுக்காக சொல்றீங்க? நீங்க சொன்னீங்க அந்த சொர்க்கத்தை பத்தி, சொர்க்கம் இவ்வளவு பிரம்மாண்டமானு சொன்னீங்க. நான் ஆசைப்படுகிறேன், நான் அந்த சோனத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, கையில பேரித்தம்பழங்களை வைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார் ஒவ்வொன்றா போர்க்களத்துல. ரசூல்லா இதை சொன்னோட நபி அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், இந்த பேரித்தம்பழங்களை சாப்பிடுகின்ற நேரத்தின் அளவு கூட நான் இந்த உலகத்தில் இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரித்தம்பழங்களை முழுமையாக கூட சாப்பிடவில்லை. அதை அப்படியே விட்டு நேராக போர்க்களத்திற்குள் செல்கிறார். சென்று வீர தீரமாக போரிடுகிறார். அதே போர்க்களத்தில் கொல்லவும் படுகிறார். ஒரு விஷயம் நன்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நினைத்து கொண்டு காலம் தாழ்த்திக்கிட்டு இல்லை, உடனே நன்மைன்னு ரசூலா சொல்லி விட்டார்களா, உடனடியாக அதற்கு விரைந்து தம்முடைய பங்களிப்பை முடிந்த வரைக்கும் அவர் செய்தார். இப்படி இருக்க வேண்டும் நம்முடைய தேர்வுக்கு அனுமதி. இந்த உலகம் என்கின்ற ஒரு தேர்வு கூடத்தில் நாம் அனைவரும் தினந்தோறும் ஏராளமான கேள்விகளை நாம் எதிர்நோக்கி கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கேள்விகளுக்கு நாம் எந்த அளவிற்கு பதில் அளிக்கிறோம் என்பதில் தான் நம்முடைய ஒட்டுமொத்த மறுமை வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏராளமான கேள்விகள் வருகிறது. இதை செய்தால் உங்களுக்கு நன்மை, இதை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தீமை, உங்களுக்கு ஏராளமான மதிப்பெண்கள் வர வேண்டுமா, நீங்கள் இன்னும் அதிகமான செயல்பாடுகளை செய்ய வேண்டும், நீங்கள் ஏராளமான தீமைகளை சம்பாதிக்காமல் இருக்க வேண்டுமா, இந்த செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஏராளமான கேள்விகள் வருகிறது. நம்ம எல்லாருமே அந்த கேள்விகளை அற்பமாக நினைத்து ஏராளமான கேள்விகளை தவற விட்டு சென்று கொண்டே இருக்கிறோம். ரொம்ப ஏராளமான மக்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தெரியுமா? வாரந்தோறும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளிக்கிழமை என்கின்ற ஒரு கிழமை நமக்கான ஒரு அற்புதமான ஒரு தினம், ஏராளமான புனிதங்கள் நிறைந்த தினம், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நன்மைகளுக்கான ஒரு களஞ்சியம். அந்த வெள்ளிக்கிழமையில் நம்மில் பல மக்கள் ஏராளமான நன்மைகளை வாராந்தோறும் இழந்து கொண்டே இருக்கிறோம். இப்ப இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ரமலான் மாதம் வந்துடும். ரமலான் மாதத்தை தொடர்ந்து பார்த்தோம்னா பக்ரீத் பெருநாள் நம்ம எல்லாருக்குமே வரும், ஹஜ்ஜு பெருநாள். இந்த இரண்டு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருநாட்களாக இருக்குது. ஒண்ணு நோன்பு பெருநாள், இன்னொன்னு ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் வந்துருச்சுன்னா எல்லாருமே எந்த ஒரு நல்லமலை ரொம்ப ஆர்வம் எடுத்து செய்வோம்னா குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நல்லமல் எல்லோருமே விருப்பப்பட்டு ஆர்வமாக முன்வந்து செய்வோம். செல்வந்தர்களாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அவர்களினுடைய செல்வத்திற்கு ஏற்ப ஒரு ஆட்டை ஒண்ணு விலைக்கு வாங்குவாங்க. ஒரு 10,000, 15,000, 20,000 ஒரு ஆட்டை விலை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு அந்த ஆட்டை தம்முடைய வீட்டிலேயே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹஜ்ஜு பெருநாளைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பாக அந்த ஆட்டை வாங்கி கட்டி போட்டு அதுக்கு தேவையான உணவு கொடுத்து, அதுக்கு தேவையான பானங்கள் கொடுத்து, மருந்து தேவைப்பட்டா மருந்தெல்லாம் கொடுத்து, சாயந்தர நேரம் நம்ம ஆயிட்டோன்னு அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு போறது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர்றது, இப்படி ஏராளமான விஷயங்களை மேற்கொள்வார்கள். இப்படி நல்ல முறையில ஒரு 10 நாள் நல்லா தேத்தி வளர்த்து ஹஜ்ஜு பெருநாள் தினத்துல போய் திடல் தொழுகையை திடலில் தொழுது விட்டு வீட்டிற்கு வந்து அந்த ஆட்டை அறுப்பதற்கு ஒரு அறுப்பாளரை கூட்டிட்டு வந்து அந்த ஆட்டை அறுத்து தோலை உரிச்சு கறிகள் எல்லாத்தையும் பங்கு போட்டு பாக்கெட்ல தனித்தனியா கட்டி வச்சு ஏழைகளுக்கும் விநியோகம் செய்வார், தம்முடைய குடும்பத்துக்கும் எடுத்துக்குவார், உறவினர்களுக்கும் கொடுப்பார். இவ்வளவு பெரிய நற்காரியம் ஒரு குர்பானி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்லமல். ரொம்ப நேரங்கள் ரொம்ப நாட்கள் ஏராளமான உடல் உழைப்புகள் தேவைப்படக்கூடிய ஒரு நற்காரியம். இல்ல செல்வந்தரா இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பொருளாதாரம் இல்ல, 15,000க்கு ஒரு ஆட்டு வாங்குற அளவுக்கு எல்லாம் எனக்கு பொருளாதாரம் இல்ல, அதனால அவர் என்ன செய்வார்னா ஜமாத்துக்கு வருவார், நிர்வாகத்தை அணுகி நான் குர்பானி கொடுக்கணும், நான் உங்களோட பங்கு சேர்ந்துக்கிறேன், 7 பேர் கூட்டா சேர்ந்து ஒரு மாட்டுக்கு குர்பானி கொடுங்க, ஒரு பங்கினுடைய விலை ஒரு 3,500 ரூபாய், 4,000 ரூபாய் நிர்வாகத்தை நிர்ணயம் செய்து வைத்திருப்பார்கள். இவர் கூட்டு குர்பானி சேர்ந்துட்டார்னா கிளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஏராளமான வேலைகள். இவங்க என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜு பெருநாள் நெருங்குவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக போய் அங்க இருக்கிற மாடு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த மாடு ரசூலா சொன்ன தகுதிக்கு உள்ள வருகிறதா, எந்த குறையும் இல்லாத நிறைவான ஒரு மாடாக இருக்கிறதா, அதை பார்த்து ஏற்கனவே புக் பண்ணி வச்சு ஹஜ்ஜு பெருநாள் நெருங்கக்கூடிய தினத்துல அந்த மாடு எல்லாத்தையும் வண்டி பிடிச்சி ஏற்றிக்கிட்டு வந்து இவர்கள் ஏராளமான சிரமப்பட்டு அதை அறுத்து எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்து இவர்களுக்கு உரிய குடும்பத்தார்களிடத்திலும் கொடுப்பார்கள். இவ்வளவு பெரிய ஒரு நற்காரியம் குர்பானி கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாள்ல நடந்துறாரு, ஒரு செகண்ட்ல நடந்துறாரு. ரொம்ப நேரங்கள் எடுத்துக்கொள்ளும், ஏராளமான உடல் உழைப்புகள் தேவைப்படும், ஏராளமான நபர்களினுடைய உதவி தேவைப்படும், ஏராளமான பொருளாதாரங்களை நாம் செலவழிக்க வேண்டும். இவ்வளவு செஞ்சாதான் நம்மளால குர்பானி கொடுக்க முடியும். ஆனா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லோருக்கும் தெரிந்த செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் வெள்ளிக்கிழமையில் ஆரம்ப நேரத்தில் பள்ளிக்குள் வருகிறாரோ
அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. இந்த செய்தி நம்ம யாருக்குமே தெரியாதா? இப்ப நான் சொன்ன மாத்திரத்துல இப்படி ஒரு செய்தி இருக்கா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிருச்சு. வெள்ளிக்கிழமை 6 மணி நேரத்துல பள்ளிக்கு போயிட்டோம்னா ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையா? இத்தனை நாள் யார் எனக்கு இந்த செய்தியை என்கிட்ட சொல்லல? முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா வாரம் போய் ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை நான் வாங்கியிருப்பேன். இத்தனை நாள் நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே, இழந்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ற மக்கள் யாராவது இருக்கிறோமா? வருத்தப்படுற மக்கள் யாராவது இருக்கோமா? எல்லோருக்கும் தெரியும். தெரியாம அதை தவற விட்டா கூட வருத்தப்படலாம். தெரிந்து கொண்டே தவற விட்டு கொண்டு இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய ஒரு நற்காரியம்! ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை. கூட்டு குர்பானி தான் கிடையாது. நீங்கள் ஒரே ஆள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை. நம்ம ஜமாத்தே நினைச்சாலும் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஒட்டகத்தை அறுத்தெல்லாம் குர்பானி கொடுக்க முடியாது. நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கிறது? ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இந்த யதார்த்த சூழலில் முடியாத ஒரு காரியம். அந்த காரியத்தை அல்லாஹ் எவ்வளவு லேசாக்கி, நீ ரொம்பலாம் சிரமப்பட வேணாம்பா, நீ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டாம், அந்த பிராணியை அறுப்பதற்கு நீ ஒரு நபரை தேடி செல்ல வேண்டாம், அதை அறுத்து நீ கரியாக கூறு போட்டு ஒவ்வொரு ஏழைகளையும் தேடி போய்தான் கொடுக்க வேண்டாம். வெள்ளிக்கிழமை 6 மணி நேரத்துல பள்ளிக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டா போதும். உள்ள வந்து இறைவனுக்காக அல்லான்னு வந்து தொழுதுட்டு உட்கார்ந்தோம்னா ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை இறைவன் நமக்கு தருவதாக சொல்லி இருக்கிறானே. எத்தனை மக்கள் வாராந்தோறும் ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றவர்களாக இருக்கிறோம். இப்ப முந்தானேது பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒன்று கூடி இருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமையில் எத்தனை மக்கள் ஜும்மாவிற்கு 6 மணி நேரத்தில் சென்றிருப்போம்? பெரும்பான்மையான மக்கள் கிடையாது. நம்ம வீடு என்ன 10,000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குதா? இல்ல நான் வந்துட்டு என்னுடைய வீட்டுல இருந்து நான் பள்ளிக்கு கிளைக்கு வரணும் அப்படின்னாலே 2 பஸ் ஏறி திரும்ப ஆட்டோ பிடிச்சு அப்புறமா ரேபிடோ புக் பண்ணி அப்புறம் தான் பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குதா? அதுவும் கிடையாது. 5 அடியில வீடு. இந்த பள்ளியில இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா தடிக்கு விழுந்தா ஒரு சில நபர்களினுடைய வீடு இருக்கும். எட்டி பார்த்தா அவங்களுடைய வீடு தெரியும். பள்ளிவாசல இருந்து 10 மீட்டர், பள்ளிவாசல இருந்து 100 மீட்டர், 5 நிமிஷத்துல பள்ளிக்கு வந்துடலாம். இவ்வளவு அருகமையில் நமக்கான நன்மை இருக்கிறது. அந்த நன்மையெல்லாம் நாம் செய்யாமல் எங்கு நம்முடைய கவனம் திசை திருப்பப்பட்டு கொண்டிருந்தது? வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா என்கின்ற கேள்வி இந்த தேர்வு கூடத்திலே நம்மிடத்தில் வந்து செல்கிறது. அந்த ஜும்மா என்கின்ற கேள்விக்கு சரியான மதிப்பெண்களை, முழு மதிப்பெண்களை எடுத்த மக்கள் யார்? ஆரம்ப நேரத்தில் வந்தால் ஒட்டகம், 2வது நேரத்தில் வருகிறீர்களா ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை, 3வது நேரத்தில் வந்தால் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை, அதற்கு அடுத்து வந்தால் கோழி, இறுதி நேரத்தில் வந்தால் முட்டையை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை. நம்ம பல பேரினுடைய நிலைமை எப்படி தெரியுமா? முட்டையை கூட அறுத்து குர்பானி கொடுக்க முடியாத அளவிற்கு துர்பாக்கியசாலிகளாக பல மக்கள் இருந்து வருகிறோம். கடையில போய் வாங்கினோம்னா ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வருமா? அந்த முட்டையை கூட இன்றைக்கு பல மக்கள் குர்பானி கொடுக்க முடியாத அளவிற்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களால் திசை திருப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பேரினுடைய நிலைமை எப்படி தெரியுமா? வாங்கினா சொல்லி முடிச்சோன்னு மலக்குமார்கள் ஏற்றெல்லாம் சுருட்டிட்டு பயான கேட்கறதுக்காக வந்து அமர்ந்து விடுவார்கள். இமாம் பயான் பேசி 1வது உரை முடிச்சு அவர் அமர்ந்து எழுந்து 2வது உரை முடிக்கிற நேரத்துலதான் பள்ளிக்குள்ள வந்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளவு நேரம் வியாபாரத்தில் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்தை ஒரு தேர்வு கூடம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது ஒரு சுற்றுலா தலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? உலகத்திலேயே எல்லா இன்பத்தையும் அனுபவித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? உலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போன்றுதான் இருக்க வேண்டுமே தவிர இது ஒரு சொர்க்கச்சோலையை போன்று இருந்து விடக்கூடாது. தேர்வு கூடத்தில் நாம் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளை போன்று பதட்டத்தோடு இருக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய நேரம் முடிவு பெறும் என்று தெரியாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது நம்மிடத்திலிருந்து படிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. இது தெரியாத ஒரு சூழல்ல இந்த உலகத்துல நம்மால எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் மறுமையை நோக்கிய சிந்தனை நம்மிடத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய இந்த வாழ்க்கை மறுமைக்கான சேமிப்பு என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரு சின்னதா ஒரு உதாரணம். என்ன உதாரணம்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல பேர், இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே வெளிநாடு தான். வெளிநாட்டுல இருக்கிற முக்காவாசி பேர் எடுத்துக்கிட்டோம்னா உள்ளூர்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களினுடைய பல பேரினுடைய லட்சியம் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில ஊர்ல எல்லாம் எப்படின்னா, ஒரு தடவையாவது நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு பொண்ணே கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏராளமான ஊர்களில் இருக்கிறது. இந்த அளவிற்கு தான் இஸ்லாமியர்கள் வெளிநாட்டிற்கு விரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை ஒட்டி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த புதுக்கோட்டையிலிருந்து வச்சுக்கோமே, இந்த புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 2 நபர்கள்
வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்கிறார்கள். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் நம்ம சம்பாரிச்சு உள்ளூர்ல இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தை பலப்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக 2 குடும்பத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா வெளிநாட்டுக்கு போறாங்க. 2 பேரினுடைய புதுக்கோட்டையில வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, ரொம்ப பொருளாதாரம் கிடையாது. அவர்களினுடைய அடுத்த வேலைக்கே அவர்கள் உணவிற்கு சிரமப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய 2 குடும்பத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. வெளிநாட்டிற்கு போனதற்கு பின்பாக ஒரு இளைஞர் என்ன செய்தார்னா அவர் பக்குவமாக இருக்கிறார். நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம், இந்த வெளிநாடு அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரமானது கிடையாது. நமக்கு உள்ளூர்ல நம்முடைய குடும்பம் இருக்கிறார்கள், உள்ளூர்ல நம்முடைய வீடு இருக்கிறது, உள்ளூரில் தான் நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறார்கள், அங்கதான் நம்ம போய் வாழ போறோம். அதனால வெளிநாட்டு வாழ்க்கையை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிரமமாக வாழ்ந்து கொண்டு எவ்வளவுல நம்மளால நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தொகையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பெரும்பான்மையான தொகையை என்ன செய்யறாருன்னா ஊருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறார், சம்பாதிக்கிறார். ஒரு 30,000 சம்பாதிக்கிறார்னா இவரினுடைய செலவுக்காக ஒரு 5,000 மட்டும் எடுத்துக்கிட்டு 25,000 ஊருக்கு அனுப்பிச்சுறார். இந்த அளவுக்கு இவரினுடைய செலவுகளை குறைத்துக் கொள்கிறார். முடிந்த அளவிற்கு சிரமமாக சிக்கனமாக வாழ்கிறார். பெரும்பான்மையான தொகையை உள்ளூருக்கே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு நபர். இன்னொரு நபர் என்ன செய்யறாருன்னா இவ்வளவு காசு நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, சொலையா ஒரு மாசத்துக்கு நம்ம 30,000 வருது. இங்க இருக்கும் போதே அவர் ஜாலியா இருக்கிறார். அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறது, பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுறது, வீக்கெண்ட் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது, இப்படி செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறார். இவர் ஊருக்கு ஒரு சில நேரம் 5,000 அனுப்புவார், ஒரு சில நேரம் காசே அனுப்ப மாட்டார். இப்படி 2 பேரினுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போய்கிட்டே இருக்கு. அவர்களுக்கான பெர்மிட் இருக்கிற காலம் வரைக்கும், விசா இருக்கிற காலம் வரைக்கும் 2 பேருமே வெளிநாட்டிலே இருக்கிறாங்க. இப்ப விசா பெர்மிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் இப்ப திரும்ப சொந்த ஊருக்கு வருகிறார்கள். 2 பேரினுடைய நிலைமையும் எப்படி இருக்கும்? யார் ஒருவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு சிக்கனமாக உள்ளூருக்காக அவரினுடைய எல்லா சேமிப்புகளையும் அனுப்பி கொண்டிருந்தாரோ அவருக்கான இந்த உள்ளூர்ல பார்த்தோம்னா அவர் வெளிநாட்டுல இருந்து வரும்போது இங்க சொந்த வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். நல்ல ஒரு பெரிய இடமாக வாங்கி சொந்த வீடு கட்டி கொண்டிருப்பார்கள். அவர்களினுடைய பிள்ளைகள் படித்து ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு கல்விக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருப்பார்கள். ஒரு நல்ல ஒரு தரம் வளர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனா 2வது நபரினுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? இவர் வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி அந்த குடும்பம் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் இருக்கு. அதே ஏழ்மை, அதே போன்று பசி பட்டினி, அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு திண்டாடக்கூடிய ஒரு நிலைமையில் தான் 2வது நபரினுடைய குடும்பம் இருக்கு. இந்த மாதிரிதான் நம்முடைய உலக வாழ்க்கை. நம்ம இங்க வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கிற மாதிரி வந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த ஊரு, நம்ம போகக்கூடிய இடம் நிரந்தரமான நிலையான இடம் என்பது மறுமை. நம்முடைய சேமிப்புகள் அனைத்து இங்கே இருந்துடக்கூடாது. இங்கேயே வீடை கட்டிட்டு இங்கேயே ஜாலியா இருந்துருவோம், சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் இங்கே செலவழித்து விடுவோம் என்று நாம் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை போன்றுதான் நாம் இங்கு வாழ வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது அதுதான். குன்ஃபி துன்யாக்க அன்னக கரீப் அவ் ஆபிர சபீல். இந்த உலகத்துல நீ வாழ்றனா ஒரு வழிபோக்கனை போல வாழ்ந்துட்டு போ. உனக்கும் இந்த உலகத்திற்கும் தொடர்பே கிடையாது. நான் ஒரு வழிபோக்கன் என்பதை போன்று ஒரு நாடோடியை போன்றுதான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த உலகத்துல ஒரு நாடோடியை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்துல கட்டுற வீட்டெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு. இப்படி இல்லாம வீடு கட்ட முடியும்? வீட்டை பல கோடி ரூபாய்க்கு கட்டி உள்ள இன்டீரியரே பல லட்சம் ரூபாய்களுக்கு செஞ்சு ரொம்ப ரிச்சான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு பல மக்கள் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு மாத்திரம் நம்முடைய சேமிப்புகள் இருந்து விடக் கூடாது. நாளைக்கு மறுமை என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த மறுமைதான் நிலையானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கையை ஒரு தேர்வு கூடமாக நினைத்து நாம் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். நமக்கான நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் முடிவு பெற்று விடலாம். நேரம் முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம்ல கிடைக்காது. இப்ப நம்ம ஸ்கூல்ல போய் ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னு வைங்களேன், நீங்க ரீ எக்ஸாம் கூட எழுதிக்கலாம். ரீ எக்ஸாம் அப்ளை பண்ணி அரியர் வச்சு கூட நீங்க திரும்ப அந்த சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிடலாம். ஆனால் இறைவன் வைக்கக்கூடிய இந்த டெஸ்ட் இருக்குது, ஒரே ஒரு தடவை தான் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உங்களுக்கு ரீ எக்ஸாம்ல அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அரியர் வச்சுலாம் அவங்களால எழுத முடியாது. இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டால் நமக்கான வழி முடிந்து விட்டது. நம்ம இந்த ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம்னா நிரந்தரமான வேதனை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் அதைத்தான் சொல்கிறார். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாதவர்களினுடைய நிலைமை, அவர்களினுடைய மரண நேரத்திலே அவர்களினுடைய புலம்பல்கள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத்,
இறுதியில் யாருக்கேனும் மரணம் வந்து விட்டால் அந்த மரணம் வந்து அந்த ஆத்மா கதருமா, கால ரப்பீர் ஜி ஊன், இறைவா என்னைய திரும்ப இந்த பூமிக்கு கொஞ்ச நேரம் அனுப்பு, தரக்கும், ஏராளமான விஷயங்களை சேர்த்து வைத்து விட்டு வந்திருக்கிறேன், பொருளாதாரங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், எல்லாத்தையும் பாதையில் நான் தர்மம் செஞ்சிருந்தேன், எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடு. சிறிது நேரம் அவகாசம் கேட்குமா? நம்ம ஸ்கூல்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம்னு அந்த இன்விஜிலேட்டர் என்ன செய்வார்னா, அந்த எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் இருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரி என்ன செய்வார்னா வந்து பேப்பரை வாங்குவார். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் சார் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க சார், ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் எழுதிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் கொடுங்க என்று அந்த மாணவிகள் கேட்பார்கள். அதே போன்று நம்முடைய நேரம் முடிகின்ற தருணத்தில் இந்த பரீட்சையை ஒழுங்காக எழுதாத அந்த ஆத்மா கதருமா, இறைவா எனக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடு, கொஞ்ச நேரம் எனக்கு கொடு, நான் போய் உலகத்துல என்னெல்லாம் சேர்த்துட்டு வந்துடுவோம் எல்லாத்தையும் பாதையில தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு நான் ஒரு நல்ல ஒரு அடியானாக மாறிவிட்டு வந்து விடுகிறேன், எனக்கான நேரத்தை கொடு என்று அந்த ஆத்மா கெஞ்சி கதறி கூத்தாடுமா. இறைவன் மறுத்து விடுவான், கல்லா இன்னஹா கலிமத்தின் காயுவா, இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை, உனக்கு நான் தேவையான அவகாச காலத்தை கொடுக்கலையா, உலகத்துல 40 வருஷம் கொடுத்திருந்தேன், அப்ப நீ இது போன்ற தேர்வு களங்கள்ல நல்லா உன்னுடைய திறமைகளை நீ காட்டி இருக்கலாம், இந்த தேர்வில் நீ ஒரு நல்ல மதிப்பெண்களை எடுத்திருக்கலாம், 60 வருடம் கொடுத்திருந்தேன், 80 வருடம் கொடுத்திருந்தேன், 100 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாய், அவ்வளவு நேரம் உனக்கு பத்தலையா, இவ்வளவு வாய்ப்பு நான் கொடுத்திருந்தேனே, அப்பொழுதெல்லாம் நான் வைத்த தேர்வை நீ கண்டுகொள்ளாமல் சென்று விட்டாய், இப்போது சிறிது நேரம் கேட்டு என்னிடத்தில் நீ கதறுகிறாயா, உனக்கு எதுவும் வழங்கப்படாது என்று இறைவன் அதை மறுத்து விடுவான். ஆக நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கான இறுதி நேரம் எது என்பதை யாரும் அறிய மாட்டோம். லா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத், எந்த ஒரு ஆன்மாவும் தாம் எங்கே மரணிப்போம் என்பதையும் அறியாது, தாம் எப்பொழுது மரணிப்போம் என்பதும் அறியாது. நமக்கான எக்ஸாமிற்கான இறுதி நேரம் எதுவென்று யாருக்கும் தெரியாது. அந்த நேரம் வந்து விட்டால் நமக்கான டைம் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து நம்ம எவ்வளவுதான் இறைவனிடத்தில் கெஞ்சி கதறி கேட்டாலும் இறைவன் நமக்காக எதையும் செய்ய மாட்டான் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு மத்தியில் மீண்டும் ஆழமாக சொல்லிக் கொள்கிறேன். நம்ம இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னவென்று நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் இறைவன் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியாத மக்கள் கிடையாது. இறைவனே சொல்கிறான், ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இறைவன் தெளிவாக நமக்கு சொல்லிட்டான். அல்லாஹ் எப்படி சொல்லலன்னா, மனிதர்களே ஜின்களே உங்களை நான் என்னை வணங்குவதற்காகவும் படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்ன ஒரே காரணம், என்னை நீங்கள் வணங்க வேண்டும், அதை தவிர வேறு எதற்காகவும் உங்களை படைக்கல. ஒரே காரணம், நீங்க எங்களை வணங்க வேண்டும், அது மட்டும்தான் ஒரே காரணம் என்று இறைவன் அழுத்தமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தை இன்றைக்கு நம்ம பல மக்கள் நிறைவேற்றுவது கிடையாது. 5 வேளை தொழுகைகளை எத்தனை பேர் தொழுது கொண்டிருக்கிறோம்? 5 வேளை தொழுகைகளில் பல மக்கள் கோட்டை விட்டவர்களாக இருக்கிறோம். வீட்டிலேயே இருந்து கொண்டிருப்போம், வீட்டிற்கான வேலைகள் எல்லாவற்றையும் பார்ப்போம், சமையல் அனைத்தையும் பார்ப்போம், எல்லா வேலையும் பார்ப்பதற்கு நேரம் இருக்கும். இந்த எல்லா நேரங்களையும் கொடுத்த இறைவனை நினைப்பதற்கு நம்ம பல மக்கள் மறந்து விடுவோம். ஒரு சில பேர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ஒரு நாளைக்கு எப்படி 5 வேளை தொழுகிறீங்க? ஆச்சரியமா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்ததே 5 நேரம் தொழுகிறதுக்கு தான். அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நேரம் இல்லைன்னா, இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தது, இந்த வாழ்க்கையில் நேரத்தை கொடுத்தது எல்லாம் ஒரே விஷயத்திற்காக, நீங்கள் தொழுக வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்கும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் பெரும்பான்மையான பெண்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, ஆண்களை தொழுகைக்காக எழுப்பிவிடக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை நம்முடைய கணவரோ அல்லது நம்முடைய மகனோ அசதியில வந்து படுத்துட்டாருன்னு வைங்களேன், அப்ப நமக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு வந்து, நம்ம பிள்ளையே பாவம் கஷ்டப்பட்டு நைட் ஷிப்ட்லாம் வேலை பார்த்துட்டு இப்பதான் வந்து கண்ணதர்னு படுத்துக்கிட்டு இருக்கிறான், இவனை போய் எதுக்காக எழுப்பிக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று சொல்லி தூங்குவதற்காக விட்டு விடுவோம். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மையை போன்று அதற்கு நாம் ஆர்வப்படாமல் வேறு எதற்கும் ஆர்வப்பட முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய மகன் வருகிறார், ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். யாரெல்லாம் பாசத்தின் காரணமாக தங்களினுடைய பிள்ளைகளை தொழுகைக்கு எழுப்பி விடாமல் இருக்கிறீர்களோ, என் பிள்ளையை இப்பதான் வந்து படுத்தான், உடனே எழுப்பினா அவனுக்கு தலைவலி வந்துடும், சுப தொழுதுதானே நாளைக்கு தொழுதுகட்டும், இன்னைக்கு தூங்கட்டும் என்று சொல்லி எந்த தந்தை எல்லாம் விடுகிறீர்களோ, தாயெல்லாம் விடுகிறீர்களோ, உங்களுக்கான ஒரு உதாரணம். நம்முடைய மகன் வீட்டுக்கு வராப்ல, ரொம்ப நைட்டு லேட்டா தான் வர்றாரு, வேலை எல்லாம் பார்த்துட்டு வந்து படுக்கிறார். படுக்கும் போதே சொல்லிட்டு படுக்கிறார், சரியான தலைவலியா இருக்குது எனக்கு, தயவு செஞ்சு நீ வேகமாலாம் எழுப்பிடாதீங்க,
நானா எந்திரிக்கிற வரைக்கும் என்னை எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்கிறார். என்ன ஆனாலும் சரி, எனக்கு தலை வலிக்குது, மாத்திரை வேற நான் போட்டிருக்கிறேன், கொஞ்ச நேரம் நல்லா தூங்குறேன், நைட்ல என்னுடைய கம்பெனில சரியான வேலை, அதனால நான் நல்லா ரெஸ்ட் எடுக்க போறேன், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். ஒரு 5 மணி ஆகுது, பள்ளிவாசல்ல இருந்து பாங்க சத்தம் கேட்குது. பள்ளிவாசல்ல இருந்து முஅத்தின் அழைத்துக் கொண்டிருப்பார். ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா, வெற்றிக்கு வாருங்கள் அப்படிங்கிற சத்தம் காதுல கேட்கும். நம்ம திரும்பி நம்ம பிள்ளைய பார்ப்போம். நம்ம புள்ள சொன்னது நமக்கு ஞாபகம், தயவு செஞ்சு நீ எழுப்பிடாதமா, ரொம்ப நானே தலைவலியோட இருக்கிறேன், கொஞ்ச நேரம் நீ தூங்க விட்டுரு, மாத்திரை வேற போட்டிருக்கேன், நானா எந்திரிக்கிற வரைக்கும் நீ எழுப்பிடாத அப்படின்னு நம்ம புள்ள சொன்னது நமக்கு கேட்கும். உடனே நம்ம என்ன செய்வோம்னா, சரி பரவாயில்ல, புள்ள நாளைக்கு போய் தொழுது கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, நம்ம பிள்ளையோடைய போனுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. அந்த போன் கால் அடிச்சோன்னே நம்ம போய் எடுத்து அட்டன் பண்றோம். அட்டன் பண்ணோன்னு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன பேசுறாருன்னா, உங்க பிள்ளைக்கு போன் அடிச்சு அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, பாய் எப்படியாச்சும் கிளம்பி ஒரு 6:30 மணி போல திருச்சிக்கு வந்துருங்க, திருச்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து தந்துடுறேன், நீங்க எதுவுமே செய்ய வேணாம், திருச்சிக்கு வாங்க போதும் 2 கோடி ரூபாய் நான் உங்க கையில தந்துருவேன், அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது, உங்களினுடைய பிசினஸ்ல மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல ஒரு டெண்டர் கிடைச்சிருக்குது, நீங்க திருச்சிக்கு மட்டும் 6:30 மணிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி 2.5 கோடி ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்னு அந்த போன் கால்ல சொல்லப்படுது. இப்ப எந்த பெற்றோர், எந்த தாய், எந்த தந்தை நம்முடைய புள்ள சொன்னானே, நான் ரொம்ப தலைவலியோட வந்து படுத்திருக்கிறேன், என்னை எழுப்பிடாதம்மா, நானா கண்ணை அசர்ந்து தூங்கிட்டு இருக்கிறேன், நானா எந்திரிக்கிற வரைக்கும் என்னை விட்டுறாது, எனக்கு தலைவலிக்குது, நான் மாத்திரை போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு 2.5 கோடி ரூபாய் தானே பரவாயில்ல போனா போகுது, நம்ம பிள்ளையோடைய தூக்கம் தான் முக்கியம், நீ தூங்குடா ராசா அப்படின்னு யாராவது விட்டு கொண்டிருப்போமா? யாரும் விட மாட்டோம், அடிச்சு எழுப்புவோம். எந்திரி, என்ன தூக்க வேண்டி கிடக்கு, எந்திரி, நாளைக்கு கூட வந்து தூங்கிக்க, 2 நாள் கூட போய் தூங்கு, இன்னைக்கு போய் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துரு என்று அடித்து எழுப்பக்கூடியவர்களாகத்தான் பல பெற்றோர்கள் இருப்போம். இதை தொழுகையோடு ஒப்பிட்டு பாருங்கள். சுபு தொழுகையை குறித்து, சுபு தொழுகையினுடைய சுண்ணத்தை குறித்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரகாயத்தல் ஃபஜ்ரி ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த சுபு தொழுகையினுடைய 2 முன் சுன்னத் ரக்காயத்துகள் இருக்கிறது, அது ஒட்டுமொத்த உலகத்தை விடவும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விடவும் சிறந்தது. உலகத்துல எவ்வளவு பொருளாதாரங்கள், எவ்வளவு தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், எவ்வளவு பொருளாதாரங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் சேருங்கள், எல்லாவற்றையும் விட சிறந்தது சுபு தொழுகைக்கு முன்பாக நீங்கள் தொழுவக்கூடிய 2 ரக்காயத்துகள். அதற்கு எத்தனை பேர் நம்ம தொழுகை யோசிச்சு பாருங்க. நம்ம யாராவது தொழுது இருக்கிறோமா? சுபு தொழுகைக்கே இங்க எந்திரிக்கிறது கிடையாது. இதுல இங்க சுபு தொழுகையினுடைய முன் சுன்னத்தான 2 ரக்காயத்துகளை எங்க போய் தொழுகிறது? அதற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. உலகம்னு வந்துட்டா ஒரு ஆர்வம் வந்துடுது, நமக்கு என்ற திடீரென்று ஒரு தெளிச்சி வந்து விடுகிறது, நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு சென்று உலகத்திற்கான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுமை என்று வந்து விட்டால் தள்ளி போட ஆரம்பித்து விடுகிறோம். இந்த உலகத்திற்கான வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான். இந்த ஒரு வாய்ப்பு என்பது முடிந்து விட்டால் 2வது வாய்ப்பு நமக்கு எப்போதும் தரப்படாது. இந்த ஒரு வாய்ப்பிலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டு இந்த உலகத்தை ஒரு தேர்வு கூடமாக அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து, இந்த தேர்வு கூடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண்களை எடுத்தால் மாத்திருந்தான் இம்மையிலும் நம்மால் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும், நாளை மறுமையிலும் நம்மால் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆக அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீதான மோகங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டு நம்முடைய அனைத்து விதமான ஆசை, லட்சியம், நோக்கத்தையும் மறுமைக்காக வைத்து உலகத்தில் கேட்கப்படக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நல்ல முறையில் நல்ல மதிப்பெண்களை எடுத்து இம்மையும் மறுமையும் வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக ஒரு ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.